ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் சபா பர்வம் பார்த்துட்ருக்குறோம். நாட்டுக்கு ஆபத்து வருவதை காட்டக்கூடிய அபசகுனங்கள், சிசுபால வதம், ராஜசூய யாகத்தின் நிறைவு, துரியோதனனின் பொறாமை, சகுனியின் நல்லுபதேசம், சூதாட்ட யோசனை, இதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சகுனி திருதராஷ்டிரன் கிட்ட சொல்கிறாரு, உங்களுடைய மகன் துரியோதனன் ரொம்ப உடல் வெளுத்து இளைத்து துயரமடைந்தவனாகவே இருக்கான். பகைவரால் துயரம் அவனுக்கு ஏற்பட்டிருக்குது. இதை பற்றி நீங்கள் ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சகுனி சொன்னதை கேட்ட திருதராஷ்டிரன் துரியோதனனை அழைத்து பேசுகிறாரு. எதனால் உனக்கு துயரம்? உன்கிட்ட பெரும் ஐஸ்வர்யம் இருக்குது. சகோதரர்கள் உனக்கு விருப்பமில்லாத காரியத்தில் ஈடுபடுவதில்லை. உயர்ந்த ஆடைகளையே நீ உடுக்கிறாய். மேலும் பெரிய மாளிகைகளும் மனதிற்கிரிய பெண்களும் சுகந்த மனம் வீசும் தோட்டங்களும் தேவர்களுக்கு இருப்பது போல உனக்கு இருக்கிறது. வேதத்தையும் அஸ்திர வித்தையையும் பற்பல சாஸ்திரங்களையும் இலக்கணங்களையும் கிருபாச்சாரியார்கிட்ட முறையாக படித்து நீ தேர்ச்சி அடைஞ்சிருக்க. துரோணாச்சாரியார்கிட்ட அஸ்திர வித்தை படித்து அதிலும் நீ சிறப்பாக இருக்க. மக்களால் துதிக்கப்படுகிறாய். இப்படிப்பட்ட மேன்மைகளை கொண்ட நீ எதுக்காக துயரப்படணும்? உன்னுடைய வருத்தத்துக்கு காரணம் என்னன்னு கேட்குறாரு. அப்போ துரியோதனன் பேச தொடங்குறாரு. நல்லா உடை உடுப்பதும் உண்பதும் அற்ப மனிதர்களும் பெற்று அவங்க கூட அனுபவிக்கக்கூடிய வசதிகள் தான். உள்ளது போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய குணமும் அச்சமும் செல்வத்தையும் கௌரவத்தையும் நாசம் செய்யும். போதும்னு நினைக்கிறவனும் பயந்தவனும் மேன்மையை அடைய மாட்டாங்க. தர்மர்கிட்ட சேர்ந்து விட்ட ராஜலக்ஷ்மியை கண்ட பிறகு நான் அனுபவிக்கக்கூடிய இந்த செல்வம் எல்லாம் எனக்கு திருப்தி தரலை. அதனால தான் நான் வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்ன துரியோதனன் தர்மபுத்திரனுக்கு வந்து சேர்ந்த பரிசு குவியலை விவரமாக வர்ணிக்க தொடங்குறாரு. ராஜசூய யாகத்தில் தர்மபுத்திரன்கிட்ட பல அரசர்களும் கொண்டு வந்து கொட்டிய பரிசு பொருட்களை துரியோதனன் வர்ணித்தது பாரதத்தில் மிக மிக விவரமாக சொல்லப்பட்டிருக்குது. மகாபாரதத்தில் எந்தெந்த தேசத்து அரசன் என்னென்ன பொருளை பரிசாக கொண்டு வந்து கொடுத்தான் அப்படிங்கிற பட்டியல் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நாம் கவனிக்கத்தக்கது அப்படின்னு பார்த்தா, பாண்டியராஜன் தன்னுடைய நாட்டு மலைகளிலிருந்து 96 பாரம் நிறையுள்ள முதல் தர சந்தனக்கட்டைகளையும் தன் நாட்டை ஒட்டிய கடலிலிருந்து எடுத்த 96 உயர்ந்த சங்குகளையும் கொடுத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மேலும் வேறு வர்ணனைகள் நாளைக்கு பார்க்கலாம்.